நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, ஒரு கெட் டுகெதர் போகிறீங்க அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட வந்து கேட்குறாங்களா, கல்யாணம் இவ்வளோ நாள் ஆச்சே, விசேஷம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்களா? இல்லை அப்படி கேட்டு போகிறாங்கன்ற பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளியில் போகிறதையே குறைச்சிட்டிங்களா? புது ஆளுங்களோட பழகிறதையே நிறுத்திட்டீங்களா இந்த கேள்வி வரக்கூடாதுங்கிறதுக்காக? இல்லை எங்கேயாவது ஒரு மால் போகும்போதோ, வெளியில் போகும்போதோ, ஒரு குழந்தையை பார்க்கும்போது மனசுக்குள்ளே கொஞ்சம் ஏக்கமும் வலியும் உங்களுக்கு இருக்கா? பெருசாக எதுலேயும் ஆர்வம் இல்லாமல் கொஞ்சம் விரக்தியோட, ஒரு வெறுமையோடு நீங்கள் இருக்கீங்களா? அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். உங்களுக்கு இந்த டாபிக் இப்போ தெரிஞ்சிருக்கும் எதை பற்றி பேச போகிறோன்னு. இந்த டாபிக் உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத டாபிக்னா, இந்த மாதிரி இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கோ இல்லை உங்களோட சர்க்கிளில் யாருக்கும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த ஜேர்னியும், அந்த குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களோட அந்த ஜேர்னி பற்றி மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு கைனகாலஜிஸ்ட்டை இப்போ நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எதனால் இந்த இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குது, பிசிஓடி இருக்கா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லை உங்கள் கணவருக்கு விந்தணுவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அவங்க கைட் பண்ணி கரெக்டாக அந்த மெடிக்கல் ஹெல்ப் உங்களுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற அந்த ஜேர்னியில் வர சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி இன்னும் கொஞ்சம் பெட்டராக டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். கொஞ்சம் வருஷமாக நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் பேச போகிற விஷயம் உங்களால் கொஞ்சம் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பீரியடில் நமக்கு ஒரு வெறுமையும் ஒரு விரக்தியும், நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இது எப்போ நடக்கும் அப்படின்னு நமக்கே தெரியாததுனால நம்மளும் மாதம் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதனால் வரக்கூடிய ஏமாற்றங்கள், வலி, கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மல் தான். சில நேரங்களில் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கலாம், இனம் புரியாத கோபம் வரலாம், செய்கிற வேலை எல்லாத்துலேயும் ஒரு விரக்தி இருக்கலாம். இந்த ஜேர்னியில் நீங்கள் கொஞ்ச நாளாகவே இருக்கீங்க, கொஞ்ச நாளாகவே நீங்கள் குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு உடல் சோர்வு, மனசளவுலையும் சோர்ந்து போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக எப்படி டீல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டை சைக்கலாஜிக்கலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா நமக்கு 3 ஃபேஸாக நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம், கணவனும் மனைவியும் உட்காந்து ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் வச்சுக்கணும். நம்மளோட இன்செக்யூரிட்டிஸ் என்ன, நம்மளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ண போகிறோம், ஃபினான்ஷியலாக, மென்டலாக, ஃபிசிக்கலாக எல்லாத்தையும் எப்படி பிளான் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் கான்வர்சேஷன் கண்டிப்பாக இந்த கப்பிள் வந்து பண்ணியே ஆகணும். ரெண்டாவது, என்ன நடந்தாலும் எனக்கு நீயும் உனக்கு நானும் சப்போர்ட்டிவாக தான் இருப்போம் அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் கண்டிப்பாக உறுதியாக நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கணும். 3வது விஷயம், என்ன ஆனாலும் வெளியிலேருந்து யார் எவ்வளோ நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அந்த காமெண்ட்ஸ் எல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி, உங்கள் அன்பில் எந்தவித குறைவும் இல்லாத மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற அந்த உறுதியும் கணவனும் மனைவியும் எடுக்கணும். இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மாதவிடாய் பீரியட்ஸ் வந்த 2வது நாள்லேருந்து ஒரு 20 இல்லைன்னா 22வது நாள் வரைக்கும் கொஞ்சம் டெய்லி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும். இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்கேன் எடுக்கணும், கருமுட்டையோட க்ரோத் எப்படி இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடிக்கேஷன் கொடுப்பாங்க. இன்ஜெக்ஷன்ஸாக இருக்கலாம், ஹார்மோனல் டேப்லெட்ஸாக இருக்கலாம், அது கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்கள் கணவருக்கும் விந்தணுவில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இது பீரியட்ஸ் தொடங்கின 2வது நாள்லேருந்து 20-22வது நாள் வரைக்கும் நடக்கிற ஒரு 10-12 நாளோட ப்ராசஸ் தான்னாலும் இதில் நம்ம அண்டர்கோ பண்ணுற இமோஷனல் ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இந்த பீரியடில் என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குற ஒரு விஷயம், கரெக்டாக அந்த 13, 14, 15 ஏதாவது ஒரு நாளில் டாக்டர் சொல்லுவாங்க கருமுட்டை ரெடி ஆகிடுச்சு, நீங்களும் உங்கள் கணவரும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த இமோஷனல் ப்ரெஷர், அந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்த ஒரு உடம்புல இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் சேரும்போது இயற்கையாக அன்போட காதலோடு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. அதனால் நமக்கு அந்த இன்செக்யூரிட்டி இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். ஒருவேளை எனக்கு அவரை பிடிக்கலையோ இல்லை அவங்களுக்கு என்ன பிடிக்கலையோ அப்படிங்கிற அந்த ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் எல்லாமே ஜாஸ்தியாகி கன்ஃபியூஷன் மட்டுமே மிஞ்சு நமக்கு அந்த கில்ட் மட்டும்தான் கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டை நமக்கு குழந்தைகள் வேணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு நம்ம தொடங்கினாலும் இந்த 4 நாள் காலகட்டத்தில் மட்டும் குழந்தை மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துலேருந்து அந்த ஃபோக்கஸை அங்கேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி, இல்லை நானும் என்னுடைய கணவருமோ இல்லை நானும் என்னுடைய மனைவியுமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார நேசிக்கிறோம், நாங்கள் அன்போடையும் காதலோடையும் இணைஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நேச்சுரலாக அதை கொண்டு வரும்போது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த முக்கியமான நாட்களில் ஒன்று நீங்கள் எங்கேயாவது வெளியில் சின்னதாக ஒரு டூர் போயிட்டு வரலாம், இல்லைனா ஒரு டேட் போயிட்டு வரலாம், ஒரு டின்னருக்கு வெளியில் போயிட்டு வரலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மனசை லேசாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லேசாக வச்சுக்க முடியுமான்னு பாருங்கள். உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோ லேசாக வச்சுக்கிறீங்களோ, சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அத்தனை நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப நேச்சுரலாகவும் இருக்கும். இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம், இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க 2 வாரம்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் உலகத்திலேயே மிக கடினமான வெயிட் பீரியட் எதுனா
வாரம்னா இந்த 2 வாரம் தான் நினைக்கிறேன். அந்த 2 வாரங்கள் நம்மளோட எண்ணங்கள், நம்மளுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே பயங்கரமாக பாசிட்டிவ் சைடில் இருக்கும். அப்படியே அது நெகட்டிவ்ல மாறும். இந்த மூட், இந்த ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிப்போம். அதே சமயம் நம்ம காமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம், அதுவும் நடக்காது. முதல்ல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களோட டயட்டில் தான். நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டு ஆரோக்கியமாக மைல்டாக வாக்கிங் போய் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2வது, இப்போ தான் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை நிறைய எடுத்துக்கணும். எப்போயுமே தனிமையில் இருக்காதீங்க. இந்த 2 வாரம் தனியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்கள் மைண்டை ஆக்கியபைடாக வச்சுக்கிட்டீங்க, ப்ரொடக்டிவாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 வாரத்தை தள்ளுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி என்கிட்ட வர கிளைண்ட் சொல்லியிருக்காங்க, நான் அடிக்கடி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. கூகுளில் போயிட்டு எவ்வளோ நாளுக்கு அப்புறம் ப்ரெக்னன்சி பாசிட்டிவான்னு தெரியும் அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனால் அந்த ஆதங்கமே உங்கள் நிம்மதியை கலைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ இந்த 2 வாரம் எப்படியாவது கொஞ்சம் காமாக ஏதாவது யோகா கிளாஸ் போயிட்டு, ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு, மைல்டு வாக்கிங் போயிட்டு, நல்ல ஃபுட்டு சாப்பிட்டு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த 2 வாரத்தை கடக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், எல்லா சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அன்ஃபார்ச்சுனேட்லி அது நெகட்டிவாக வந்தது அப்படின்னா அடுத்த மாதமும் நீங்கள் இதே ப்ராசஸ் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஜேர்னியை இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டிய 3 முக்கியமான முடிவுகள் இருக்குங்க. 1, உங்களை இன்னொரு எக்ஸ்பெக்டிங் மதரோடையோ இல்லை இன்னொரு பெண் கூடையோ கண்டிப்பாக நீங்கள் கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. ஒருத்தரோட ஜேர்னியும் வித்தியாசமானது, ஒருத்தரோட உடலும் ஹார்மோனல் லெவலும் வித்தியாசமானது. அதனால் உங்களோட வாழ்க்கையை வேற ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. அது உங்களுக்கு மன வலியும் வருத்தத்தையும் தான் கொடுக்கும். 2வது, ஓகே எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அது பிசிஓடியாக இருக்கலாம், இல்லை தைராய்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ டியூப்பில் ஏதோ பிரச்சனை, ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாம். நமக்கு கொஞ்சம் டிலே ஆகுது அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா வாட் நெக்ஸ்ட், அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல நமக்கு நிறைய தெளிவு கிடைக்கும். 3வது, வேறு யாராவது உங்களை நெகட்டிவாக ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது இன்சல்ட் பண்ணிட்டாங்க, ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னா அது இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், அன்இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அது உங்களோட அன்பையும் உங்களோட பர்சனல் ஸ்ட்ரென்த்தையும் கலைக்காத மாதிரி உறுதியாக நில்லுங்க. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான விஷயம், உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் மென்டலி, ஃபிசிக்கலி, செக்ஷுவலி, இமோஷ்னலி எப்பயும் கனெக்டடாக இருங்க. ஏன்னா இந்த ஜேர்னி நீங்கள் கடந்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இடையில இருக்கிற அழகான அந்த தாம்பத்தியத்தை, காதலை, அந்யோன்யத்தை எப்பயும் லைவாக வச்சுருங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களால் நல்ல விஷயங்களை மட்டுமே திங்க் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் உங்கள் கனவு நிறைவேறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மை ப்ரேயர்ஸ் வித் யூ. ஆல் தி பெஸ்ட்.